தேவனுடைய கட்டளைகள் நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டதும் புதிய ஏற்பாட்டில் இருப்பதும் கூட தேவ ராஜ்யத்தின் சட்டங்கள், உலகத்தின் சட்டங்கள் அல்ல. தே ஆர் ஸ்பிரிச்சுவல் லாஸ். அவைகள் ஆவிக்குரிய சட்டதிட்டங்கள், நாட் கார்னல், மாம்சத்தின்படி இருக்கிற சட்டதிட்டங்கள் கிடையாது. அப்படி என்றால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எங்கே இருந்தாலும் தேவன் கொடுத்தது தேவனுடைய சட்டம். அவைகள் ஆவிக்குரிய சட்டங்களாக இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு தான் அதை நாம் உண்மையிலேயே கிரகித்து புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மூலமாக தான் அதற்கு நாம் கீழ்ப்படியவும் முடியும். அதிலிருந்து நாம் விலகும்போது அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மாத்திரம்தான் அந்த விலகியதை நிவர்த்தி செய்ய முடியும். மாடுகளின், புறாக்களின், ஆடுகளின் இரத்தத்தினாலே அதை செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உலகத்திலே ஒரு அரசாங்கத்தையும் ஒரு சமுதாயத்தையும், சிவில் சொசைட்டியை, ஒரு உலக பிரமாணமான ராஜ்யத்தை இந்த நியாய பிரமாணத்தை வைத்து நடத்த முயற்சி செய்தார்கள். தேவன் மிகவும் இரக்கமாக மோசே மூலமாக அதிகமான விவரங்கள் கொடுத்தும் இவைகளை, இந்த நியாய பிரமாணங்களை விட்டு விலகும் போது அதை எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும், எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும், மற்ற மனிதர்கள் முன்பாக, சமுதாயத்தின் முன்பாக இவைகளை எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் தேவன் பல விவரங்களை கொடுத்த போதும் அந்த ஜனங்களுடைய முயற்சிகள் கிட்டத்தட்ட முக்கால்வாசி நேரத்துக்கு மேல அவைகள் அவர்களால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அதை அவர்கள் பார்த்ததும் அதை நிறைவேற்ற முயற்சியதும் தங்களுடைய மாம்ச கண்களாலே இதை செய்தது, மாம்ச முயற்சியினால செய்ததுனால. பழைய ஏற்பாட்டில் இந்த விதி விலக்காக மனிதர்களும் சகோதர சகோதரிகள் இருந்தாங்க, தேவனுடைய புருஷர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்களை குறித்து கூட எபிரேயர் 11 நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் கூட, மோசேயோ, தாவீதோ, தானியலோ, இப்படிப்பட்டவர்கள் கூட வரப்போகிற சத்தியமாகிய உண்மையாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். அதற்காக அவர்கள் முன்னோக்கி பார்த்தார்கள் என்று எபிரேயர் 11 வாசிக்கிறோம். ஏனென்றால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல், ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லாமல் அதை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. இதை நிறைவேற்ற உண்மையிலேயே முயற்சி செய்தவர்கள் கூட. இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5 நியாயப்பிரமாணத்தை அவர் சொல்லிக் கொடுக்கும்போது, ஒருவேளை நாமோ அந்த நாட்களில் இருந்தவர்கள் கூட இதை அவர் மாற்றுகிறார், இதிலிருந்து ஒரு ஷிஃப்ட் பண்ணுகிறார் என்று யோசிக்கலாம். ஆனால் முதலாவதாக இட் வாஸ் அ கரெக்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தை, அவைகள் அந்த நாட்களிலே அந்த திட்டவட்டமாக மோசே மூலமாக பல காரியங்கள் கொடுக்கப்பட்டது. அவைகள் நான் ஏற்கனவே சொன்னது போல அரசாங்கத்திலே, மனித நீதிமன்றங்களிலே சில காரியங்களை செய்வதற்காக கொடுக்கப்பட்டதை மத தலைவர்கள் தங்களுடைய சொந்த பழி வாங்குதலுக்காக, அதை நியாயத்தீர்க்கும்படியாக அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதை தான் முதலாவதாக இயேசு கிறிஸ்து அந்த எந்த சட்டதிட்டங்கள் கம்யூனிட்டிக்கு, சமுதாயத்துக்கு இருந்ததோ அதை சமுதாயத்தோடு வச்சிருங்க, சொந்த ஒவ்வொருவரும் தனிப்பட்ட மனிதர்கள் இதை நம்முடைய பழி வாங்குதலுக்காக, நம்முடைய தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு காரியத்துக்காக செய்யக்கூடாது என்று சொன்னார். இரண்டாவதாக த லா ஆஃப் லவ். இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்துக்கு மேலெல்லாம் இருக்கிற என்ன நியாயப்பிரமாணம் கேட்டார், நிறைய தடவை கேட்டார். என்னன்னா அது அன்பின் சட்டம். இது ஹையர் ஸ்டாண்டர்ட். இது வெறுமனே அந்த நியாயப்பிரமாணத்தை, இந்த அன்பின் பிரமாணத்தை இல்லாமல் பார்க்கும்போது அது ஒரு கீழாக போய்விடுகிறது. நீதி எனக்கு வேணும் என்பது, இந்த அன்பு கிருபை என்கிற சட்டம் இல்லாமல் வெறுமனே நியாயம் தீர்ப்பது என்பது ஒரு கடினமான ஒரு காரியமாக. அதனால அவர் தன்னை பின்பற்றுகிறவர்கள் தன்னுடைய எதிரிகளை நேசிக்கணும், உபத்திரவப்படுத்துறவர்களுக்காக ஜெபிக்கணும் என்று சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். இது புதிய சட்டம் இல்லை. அந்த சட்டத்தினுடைய தேவன் இயக்கிய வைத்த சட்டத்தினுடைய சாராம்சமாக இருந்துச்சு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா மோசேயோ தாவீதோ அவங்களுக்குள்ள இருந்த ஆவியானவர்னால அவங்களுக்கு எதிராக பல சமயங்கள் இருந்தவங்களுக்காக கூட அவங்களுக்காக இடைப்பட்டாங்க, அவங்கள மன்னித்தாங்க. அதெல்லாம் பார்க்கலாம், அப்பப்போ பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில். ஆனால் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, அதான் மெயினான காரியம். இது என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் சில கட்டளைகளும் சில அதுக்கு லிமிட்டேஷன் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் என்று சொல்வது முக்கியமாக அவர் அங்கே வச்சதுக்கோட காரணம், ஒருத்தன் கண்ணை எடுத்துட்டானா நீ அவனை கொலையே பண்ணிடாத.
பனிஷ்மெண்ட் வந்து லிமிட்டாக இருக்கணும். அது அதை இவங்க பழி வாங்குதல் என்ற அர்த்தத்தில் பல சமயங்களில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுடைய காரியம் அளவுக்கு மேலே பொய் சொன்னானா அவன் கழுத்தை வெட்டுறது அப்படி இல்லாமல் அளவுக்கு மேலே செய்யாதன், அந்த அளவுக்கு தவறின அளவுக்கு நியாயம் இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருந்தார். ஆனால் அதை அவங்க புரிந்து கொள்ளாமல் பழி வாங்குதலில் இறங்கினாங்க. அடுத்தது பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாட்டின் கிருபையின் பிரமாணத்துக்கு மாறுகிறதை, அதுக்குள்ள போகிறத, இயேசு கிறிஸ்துவனால வருகிற ரட்சிப்பு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால வருகிற ரட்சிப்பு அல்ல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதுனால வருகிற ரட்சிப்பு என்ற அந்த காரியத்துக்கு மூவ் பண்ணும்போது இது கிருபையின் பிரமாணத்துக்கு அதை குறித்து விளக்க ஆரம்பிச்சார். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னபோது பப்ளிக் ஜஸ்டிஸ் வர்சஸ் பர்சனல் கான்டாக்ட், இதை குறித்து கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு உதாரணம் சொல்ல போறேன். பொதுவான நீதி, அதற்கு எதிராக தனிப்பட்ட நடத்தை என்பதை குறித்து புதிய ஏற்பாடு கிளியராக காட்டுது. இந்த உலகத்தில் இருக்கிற அரசாங்கம், போலீஸ், நீதிமன்றங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்கள், நியாயங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு பொறுப்பு உண்டு, அவர்களுக்கு அதில் ஒரு ரோல் இருக்குது. ஆனால் தனிப்பட்ட விசுவாசிகள் நம்மை குறித்து அவர் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று தனிப்பட்ட மனிதனுடைய காரியத்தை இங்கே சொல்லி கொடுக்க போறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மலைப்பிரசங்கத்தில் சொல்லி வருவது பழைய உடன்படிக்கை, பழைய நியாயப்பிரமாணத்துக்கு மாறானதல்ல. அதை நிறைவேற்றி இன்னும் கவனத்தை தவறு செய்வதை திருத்துவதை விட இருதயங்களை மாற்றுவதை குறித்த ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதுதான் கிருபையின் பிரமாணம். இதயத்தை மாற்ற வேண்டும். ஒருவன் கண்ணை புடுங்கன்னா அவன் இதயம் மாறுமா? இந்த காரியங்களை குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக வந்தது அந்த பழைய ஏற்பாட்டின் அதற்கு முன்பாக இருந்த டோரால இருந்த எல்லா நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் சொன்ன எல்லா காரியத்தையும் எழுத்தின் பிரகாரமாகவும் அதற்கு பின்பாக இருந்த ஆவியின் பிரகாரமாகவும் முழுவதுமாய் நிறைவேற்ற மனுஷகுமாரனாக வந்தார். எப்படி நிறைவேற்றினார்னா பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிறைவேற்றி நாமும் அப்படியே செய்ய வேண்டும் என்று நமக்கு போதித்து வழிகாட்டினார். இந்த குறிப்பான பகுதிக்கு வருவோம். இங்கே கிங்டம் கம்பேஷன் அண்ட் ஜட்மெண்ட், தேவனுடைய ராஜ்யத்தில் மனதுருக்கமும் நியாய தீர்ப்பும் எப்படி இணைகிறது என்று பார்க்கலாம். இந்த கண்ணுக்கு கண் என்கிற சட்டம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி நிறைவேற போகுது, அல்லது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? முதலாவதாக எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் உலகத்தில் இருக்கிற கிரிமினல் லா, சிவில் லா, கிரிமினல் லானா கொலை அந்த மாதிரி மற்றவர்களை பாதிக்கிறது, சிவில் லானா நிலம் போலம் இந்த மாதிரி அந்த மாதிரி சண்டைகள், இந்த காரியங்களில் இருக்கிற உலகத்தின் சட்டங்கள், இந்த நாட்டிலேயோ நம்ம வாழ்கிற நாட்டில் இருக்கிற சட்டங்களை நம்முடைய சொந்த கையில் எடுத்துக்கொண்டு நான் இதை செய்வேன் என்று சொல்ல முடியாது. அதே போல மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிற விசுவாசிகளாகிய நாம் எப்படி அபுதாபியில வாழ்கிற நாம் அல்லது சென்னையில் வாழ்கிற நாம் அந்தந்த நம்ம வாழ்கிற நாட்டின் சட்டங்களை நாம் கையில் எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்ற முடியாதோ, அதே போல தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ்கிற நீங்களும் நானும் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய நியாய தீர்ப்புகளையும் நம்முடைய கரங்களிலே எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்தான் நியாயாதிபதி, அவர் ஒருவரே ராஜா. யூ cannot take God's law in your own hand for justice and judgments. ஆனால் பல சமயங்களில் நாம் செய்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள போகிறோம். மத்தேயு 5 கர்த்தருடைய கவனம் அந்த அந்த அவரை சுற்றி இருக்கிற அந்த சிவில் சொசைட்டி, அந்த சமுதாயத்தில் இருந்த கட்டுப்பாடுகள் அல்லது மதத்தில் இருந்த சில காரியங்களை பொறுத்து இல்லை. இந்த மத்தேயு 5:6-7 அவர் பேசுகிறது தனிப்பட்ட உங்களிடத்து எனக்கு இருக்கிற பொறுப்பை கொடுத்தா மெயினாக பேசுகிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் பாதிக்கப்படும் போது, எனக்கு ஒரு தீங்கு வரும்போது, எனக்கு இருக்கிற நான் என்னத்தை செய்ய முடியும்? நான் இதை போலீஸிடத்திலேயோ நீதிமன்றத்துக்கோ அல்லது சபையின் முன்பாக கொண்டு வர முடியுமா, அல்லது தேவனிடத்தில் கொண்டு போக வேண்டியுமா? எனக்கு உதவியும் எனக்கு நியாயமும் யாரிடத்திலிருந்து எங்கிருந்து எனக்கு வருகிறது? எல்லா மனித
சுற்றி இருக்கிற எல்லா நீதிமன்றங்கள் எல்லாத்தையும் பார்த்தால் உலகத்துல எல்லா இடத்துலையும் கொஞ்ச நாளா நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் மேலை நாடு நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருக்கணும். எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல மனுஷன் நீதிமன்றங்களை வைத்து போலீஸை வைத்திருக்கிறானோ அங்க எல்லாமே ஒன்று ஊழலும் இருக்கிறது, அல்லது திறம்பட அவங்க ஒரு திறமையோட இல்லாம இன்காம்பிட்டன்ஸ், ஒழுங்கா அவங்களால செய்ய முடியல. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை, தேவன் பரிபூர்ணர், அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால் இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை முதலாவதாக, சகோதரி சகோதரி நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய உள்ளான சமாதானத்தை தான் அவர் கவனிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த சூழ்நிலை மாறுவதற்காக, சூழ்நிலையில் இருக்கிற காரியங்கள் நிறைவேறுவதற்காக. பவுல் கூட பின்னாடி சொன்னா, நீங்க விசுவாசிகளுக்குள்ள சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது கோர்ட்டுக்கு போறீங்களா, போலீஸ் கூட இன்னைக்கு கூட ஒரு நிலைமை, ஒரு காரியத்துக்காக ஆலோசனை கேட்டாங்க ஒரு மிஷினரி இயக்கத்திலேருந்து. அங்கே 2-3 மிஷினரிக்குள்ளே அவங்களோட பிள்ளைகள் அந்த ஸ்கூலுக்கு கொடுத்து ஏதோ பிரச்சனை இருக்கும்போது, ஒரு மிஷினரியோட அந்த ஹாஸ்டலில் இன்னொரு மிஷினரி அந்த ஹாஸ்டலுக்கு இன்சார்ஜாக இருக்காருன்னு அவங்களுக்குள்ள அந்த பிள்ளைய சரியாக பார்த்துக்கலன்னு சண்டை வரும்போது, அந்த சண்டை முற்றிக்கிட்டு எல்லாருமே மிஷினரின்னு அங்கே வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவங்க. ஆனால் அந்த சண்டை உச்சகட்டத்தை போடும்போது இந்த பிள்ளையோட தகப்பார் அங்கே இருக்கிற போலீஸை கூப்பிட்டுட்டார். யோசிச்சு பாருங்க. இதை நான் தியானித்து கொண்டிருந்த போது அந்த பிரச்சனை எனக்கு முன்பாக கொண்டு வந்து வச்சாங்க. இந்த தியானத்தை முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், ஐயா சொந்த வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ மன்னிப்பு பெற்றிருக்கீங்க, மன்னிக்கணும்னா தெரியாதா, கொஞ்சம் முழங்காலில் இருந்து அந்த சூடெல்லாம் குறையட்டும், நீங்கள் முழங்காலில் இருந்து ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். இது இந்த உலகத்தில் அவ்வளவு லெவலில் இருக்கவங்கள கூட நடக்குது. நம்ம சூழ்நிலையை மாற்ற பார்க்கிறோம். ஆனால் காண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய போதனையின் கவனம் உனக்குள்ள உள்ளான சமாதானம், உலகம் தர முடியாத சமாதானம் உனக்குள்ள முதலாவதாக வர வேண்டும். என் எதிரியை நான் மன்னிப்பது என்பது அவன் மனம் திரும்புவதற்கு முன்பாக, அவன் மாறுவதற்கு முன்பாக வர வேண்டும் என்று ஆண்டவர் போதிக்கிறார். My forgiveness of my enemy precedes the enemy's repentance or reformation. Why? ஏன் இப்படி? இப்படித்தான் நான் ஒவ்வொரு முறையும் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரால. நான் பாவியாய் துரோகியாய் இருந்தபோது அவர் முன்னமே அன்பு கூர்ந்தார். நான் பாவியாய் துரோகியாய் இருந்தபோது அவர் முன்னமே இறங்கி வந்து எனக்காக இரத்தம் சிந்தி என்னுடைய பாவங்களை நான் மனம் திரும்புவதற்கு முன்பாகவே, நான் மாறுவதற்கு முன்பாகவே, நான் அவரை இயேசுதான் கர்த்தர் இரட்சகர் என்று அழைப்பதற்கு முன்பாகவே என்னை மன்னிப்பதற்காக காரியங்களை செய்தார். Jesus already shed blood for me. Already asked the Father to forgive me even as I was sending him to the cross. நான் என்னுடைய பாவத்தின் நிமித்தம், துரோகத்தின் நிமித்தமாய் அவரை நான் சிலுவைக்கு அனுப்பி கொண்டிருந்த போது, அந்த நேரத்திலே எனக்காக அவர் அப்பொழுதே ரத்தம் சிந்தினார். அப்பொழுதே பிதாவிடத்திலே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறதுனால அவர்களை மன்னியும் என்று சொன்னார். அந்த முந்தி கொள்ளுகிற ஒரு மன்னிப்பு எனக்கு தேவையாக இருக்கிறதுனாலே நான் இன்றைக்கு ஜீவிப்பது, நீங்கள் இன்றைக்கு ஜீவிப்பது அவர் முந்தி அன்பு கூர்ந்து முந்தி மன்னித்ததுனால்தான் நீங்களும் நான் ஜீவிக்கிறோம். நான் மனம் திரும்பிய பிறகுதான் இயேசு சிலுவைக்கு போயிருப்பார், சிலுவையில் ரத்தம் சிந்திருப்பார் என்றால் நடக்காத காரியம். அவர் முந்தி செஞ்சார். என்னுடைய சொந்த வாழ்க்கையில, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அதை தான் எதிர்பார்க்கிறார். சகோதரனே சகோதரியே, மற்றவர்கள் மாறுவார்கள் என்று யோசிக்காதீங்க. அதற்கு பிறகு நம்ம மன்னிக்கலாம். இன்றைக்கு இந்த எதிரிகளை மன்னித்து தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறது குறித்து நாம் சும்மா பிரசங்கம் அல்ல, நம்முடைய சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து இது ரேம வார்த்தையாக மாறட்டும். நான் ஒரு காரியத்தை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். 1999 இந்தியாவில் ஒரிசா தேசத்தில், ஒரிசா மாநிலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக அர்ப்பணித்து கிரஹாம் ஸ்டெயின்ஸ், அவருடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், அந்த பிள்ளைகள் எல்லாரும் அங்கே இருக்கிற குஷ்டரோகிகளுக்கு மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. மெடிக்கல் மிஷன். அந்த சகோதரனையும் அவருடைய 2 சிறு பையன்களையும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1999 மதவெறி கொண்டவர்கள் அவர்கள் ஒரு காரில் போய் ஒரு கிராமத்தில் இரவு லேட்டானதுனால அங்கே தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த காரோடு அவர்களை கொளுத்தி எரித்து விட்டார்கள். ஒரு கொடுமையான காரியம் இது நடந்து. இதை குறித்து உலகம் எல்லாம் போய் அவங்க இதை செய்தவர்கள் மேலே தாராசிங்னு ஒரு ஆள் இருந்தான், அவனோடு 12 பேர், அவர்களுக்கெல்லாம் 2003 வருஷத்தில் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. இதை பற்றி ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் பார்த்தேன். இதில் ரொம்ப விசித்திரமான காரியம், அந்த நியூஸ் பேப்பர் பேர் த ஹிந்து. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சென்னையிலேருந்து வருகிற
இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அதுக்கு பேர் தி ஹிந்து. அவங்க போட்டிருக்காங்க அது. அதை சுருக்கமாக வாசிக்கிறேன். அந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் இங்கே கூட அந்த சகோதரி வந்திருந்தாங்க. அந்த அந்த நாட்களில் வந்து தங்களுடைய சாட்சியை சொன்னாங்க. எப்படி ஒரு வாரம், முதல் வாரத்தில் அவங்க அந்த அந்த துக்கத்திலேருந்து, ஒரு யாருக்குமே சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஒரு தாய் தன்னுடைய கணவனையும் சிறு பிள்ளைகளையும் 2 பிள்ளைகளையும், அதுவும் இன்னொரு நாட்டில் வந்து அவர்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஊழியம் செய்து இருக்கிற இடத்துல இப்படி கொடூரமாக செய்தபோது, என்னாலலாம் நான் யோசிக்க முடியல. ஆனா அந்த சகோதரி சொன்னாங்க, ஒரு வாரத்துல அந்த துக்கத்திலேருந்து வெளியே வந்தப்பயே எனக்கு மன்னிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. இந்த 2003ல அவங்கள போய் இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க, 12 பேருக்கும். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நான் இந்த இந்த கொலைகாரர்களை நான் என்னுடைய இருதயத்திலிருந்து மன்னித்து விட்டேன். அவர்களை குறித்து எனக்கு எந்த கசப்பும் இல்லை. ஏனென்றால் அவங்க சொன்னாங்க, ஐ have forgiven the killers and have no bitterness because forgiveness brings healing and our land needs healing from hatred and violence. ஏனென்றால் அவங்க ஆஸ்திரேலியா இருந்தாலும் கூட அவங்க இருக்கிற அந்த இந்தியா, ஒரிசாவை என்னுடைய தேசம் சொல்றாங்க. இந்த கொலைகாரர்களை ஏன் நான் மன்னித்து அவர்களிடத்தில் எனக்கு கசப்பு ஏனென்றால், நான் முதலாவதாக மன்னிக்கும் போது நம் தேசத்தில் சுகம் உண்டாகிறது. இந்த வெறுப்பிலிருந்தும் வன்முறையிலிருந்தும் சுகம் வேணும் நம்ம நாட்டுக்கு. அதே சமயம் நான் மன்னிப்பதற்கும் அவர்கள் குற்றம் செய்ததினாலே நாட்டின் சட்டத்தை மீறுவதற்கும் சம்பந்தம் கிடையாது. நாட்டின் சட்டத்துக்காக போலீஸ் கோர்ட் செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, God in Christ has forgiven me and expect his followers to do the same. தேவன் கிறிஸ்துவிலே என்னை மன்னித்தார். அவர் தன்னை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்து அவர்களும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் மன்னிக்கிறீங்களோ உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்லி கொடுக்குது. அதனால் நான் நித்தியத்தை பார்த்து எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் எங்கள் எல்லாருக்கும் பரலோகத்தை நுழைவதற்கு மன்னிப்பு தேவையாக இருக்கிறதுனால நாங்களும் இதை செய்ய வேண்டியிருக்குதுன்னு சொல்லி, அதே சமயத்தில் ஒரு மனிதனும் இந்த நாட்டின் சட்டத்திட்டத்துக்கு மேலானவன் இல்லை. அதனால் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் என்ன, இந்த வன்முறைக்கு இந்த தவறுக்கு தண்டனை கொடுப்பதை குறித்து எனக்கு அதை குறித்து எந்த கருத்தும் கிடையாது. வேதம் நாம் எல்லாருமே நம்மை ஆளுகிற அரசாங்கங்களுக்கு கீழே இருக்கணும்னு எங்களுக்கு போதிக்குது. ஆனால் உலகத்தில் இருக்கிற எந்த கவர்மெண்ட்டும் எந்த அரசாங்கமும் எல்லாமே தேவனாலே நியமிக்கப்பட்டது. அதனால நான் தேவனுக்கும் நான் கனம் செலுத்த வேண்டும். தேவன் நியமித்த அந்த மனிதர்களுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் நாங்கள் கனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னாங்க. அவங்களை குறித்து எழுதியிருக்குது, அவங்க கணவனை இழந்தும் பிள்ளைகளை இழந்தும் கூட அந்த லெப்ரசி ஹோம், இந்த குஷ்டரோகிகளான காரியத்தை அவங்க பொண்ணும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்க என்று அந்த நாட்களில் போட்டிருந்துச்சு. நான் ஒரு அவங்க சொல்கிறாங்க, சகோதரி, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்ததுனால எனக்கு அந்த ஸ்லாக்கியமும் சந்தர்ப்பமும் இருந்ததுனால நான் வேதம் சொல்லுகிறது போல மற்றவர்களை நான் மன்னித்து இயேசு கிறிஸ்துவை மன்னித்தது போல மன்னிக்க வேண்டும் என்று நான் சிறு வயதிலிருந்தே எனக்கு வேதம் போதித்தது. இயேசு கிறிஸ்து நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று எங்களுக்கு போதித்தார். நாங்கள் மன்னிக்கவில்லை என்றால் எங்களுக்குள்ளே எங்கள் வாழ்க்கையிலே கசப்பு உள்ளே நுழைந்து விடும் என்று இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். இது நான் ஏதோ உட்கார்ந்து நான் யோசித்தது இல்லை, இது தானாக எனக்குள்ளே வந்தது. அந்த இடத்துல அவங்களுக்கு ஆவியானவரை குத்தல் ரொம்ப சொல்லலை. ஒரு நாள் என் கணவன் இறந்து ஒரு சில நாட்கள் குறித்து நாங்கள் திருமணமாகி என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இங்கே தான் பிறந்துச்சு, இதெல்லாம் யோசித்து கொண்டு அந்த வீட்டை சுற்றி நான் நடந்து கொண்டிருந்த போது, இது என்னுடைய வீடு, இதை விட்டு இந்த இடத்தை விட்டு நான் போவதில்லை என்று தீர்மானித்தேன். ஏனென்றால் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல 30 வருஷம் அந்த குஷ்டரோகிகள் தங்கள் வாழ்க்கையை செலவழித்தார்கள். அதனால் அந்த சகோதரி அதை தொடர்ந்து செய்ததாக சொல்லி அந்த இருதயத்திலிருந்து அந்த கசப்பையும் மன்னிப்பையும் கொடுத்தாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க பிரதர்ஸ், நம்ம நிறைய பேர் ஒரு சின்ன காரியம் யாராவது சொல்லிட்டா வாழ்க்கை பூரா மன்னிக்கிறது இல்லை. இது பல இடங்களில் நான் பார்த்துருக்குறேன். நம்ம தமிழ்நாட்டில் கீழே போக போக சவுத்துக்கு போக போக அந்த இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத பார்த்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இல்லை ஜனங்க. அது ஏனென்றால் ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் உங்களை தாக்கும்போது, உங்கள் குடும்பத்தை தாக்கும்போது, உங்கள் குடும்பத்தை பற்றி மோசமாக பேசும்போதோ அதற்கு எதிராக செய்யும்போது, ஒரு மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு
இவர்களுடைய அந்த வயலன்ஸுக்கு, வன்முறைக்கு நான் விட்டு கொடுப்பது என்பது ஒரு மடத்தனமான காரியமாக தோன்றுகிறது இல்லையா? ஆனால் அதுதான் இயேசுவை போல இருப்பதற்கு ஒரு காரியம். இந்த பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற இந்த வேல்யூ சிஸ்டம், அதில் எது மதிப்பாக இருக்கிறது என்பது உலகத்தின் மதிப்பு காரியங்கள்லேருந்து வித்தியாசமானது. The kingdom value system is so different from the world's value system, but it's also vastly superior. இந்த தேவ ராஜ்யத்தின் மதிப்பு காரியங்கள் உலகத்தின் மதிப்பாக இருக்கிற காரியங்களுக்கு மிக 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 உன்னதமானது. அது வேற விதத்திலிருந்து உலகத்தின் காரியங்களை, நமக்கு நடக்கிற காரியங்களை வேற கோணத்திலிருந்து பார்க்கிறது. ஆமென். புரியுதா? அவங்க சொல்றாங்க, அந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், நித்தியத்தை வைத்து, நான் பரலோகத்துக்கு போகிறதை வைத்து இன்னைக்கு நடந்ததை பார்க்கிறேன். நித்தியத்தின் பார்வையில நான் பார்க்கும்போது இங்கே 1 மாசம் 2 மாசம் 10 வருஷம் நடக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்மால் திங்ஸ். நித்தியமாக இருக்கிற போகிறதுக்கு இந்த 2 காரியத்தையும் நான் ஒரு தராசில் வைத்து பார்க்கறதற்காக யோசித்தேன். நான் அதை யோசித்தேன். நமக்கு எதிராக நிச்சயமாக, அதாவது ஆர்குமெண்ட் கூட கிடையாது, நிச்சயமாக தவறு செய்தவர்கள், நமக்கு விரோதமாக செய்தவர்கள், அவர்களை மன்னிப்பது குறித்தும், அல்லது அப்படி செய்தவர்களுக்கு செய்தபடியே திருப்பி கொடுக்கிறது. அதே அளவுக்கு, எந்த விதத்தில், எந்த முறையில், எந்த அளவுக்கு செஞ்சாங்களோ அதை திருப்பி கொடுக்கிறது. இது ரெண்டையும் வச்சு பார்ப்போம். டூத் ஃபார் டூத், பல்லுக்கு பல். ஒரு மனுஷன் உன்னைய அவமானப்படுத்துகிறான், உங்களை பற்றி, உங்கள் மனைவியை பற்றி, உங்கள் அம்மாவை பற்றி ஏதோ சொல்லிட்டான். டூத் ஃபார் டூத்னா நீங்களும் அதே போல் அவன் மனைவியை பற்றியோ அம்மாவை பற்றியோ பிள்ளைய பற்றியோ அதே லாங்குவேஜில், அதே டோனில், அதே மாதிரி சொல்லி அவனை மட்டம் தரணும். இதுதான் பல்லுக்கு பல்னா. லைஃப் ஃபார் லைஃப். யாரோ ஒருத்தன் கொலை பண்ணான்னா அவனுக்கு மரண தண்டனை, நீங்களும் போய் அவன் கழுத்தை வெட்டணும். பழி வாங்குதல். இது நான் கவர்மெண்ட்டை பற்றிலாம் சொல்ல, கோர்ட்டு போலீஸ்லாம் சொல்ல, தனிப்பட்ட ஆளுங்க இப்படி இருக்காங்க, ரிவெஞ்ச் கில்லிங். இப்படி இது ஒரு பக்கம், பனிஷிங் பை த சேம் மெஷர். அதுக்கு அடுத்த பக்கம் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறது, அப்படி செய்யாத, ஃபர்கிவிங் ஃப்ரம் த ஹார்ட், இருதயத்திலிருந்து அவங்கள மன்னித்து அது விட்டு கொடுங்க. நான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் செய்யும்போது நான் என்ன நினைக்கிறேன், இது இந்த ஆளுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்கும். அவன் திரும்ப அப்படியா எனக்கோ மற்றவர்களுக்கோ செய்வதற்கு முன்பாக யோசிப்பான். இப்படிதான் உலகத்தில் நினைக்கிறாங்க. ஆனால் அவனை முதலாவது நான் இருதயத்திலிருந்து மன்னிக்கும் போது, இது எனக்கு தேவனோடு முதலாவதாக சமாதானத்தை கொடுக்குது. நான் சொல்றது இப்போ நீங்க நினைக்கலாம், இவர் பிராக்டிக்கலா பேசுறாரான்னு. இதை நீங்க செஞ்சு பாருங்க, இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இங்க இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேருக்கு பல விதமான கசப்புகளும் விரோதங்களும் இருக்குதுன்னு ஆவியானவர் காட்டுறார். இன்னும் யூ ஹவ் நாட் சார்ட்டட் இட் அவுட் யட். இன்னும் இதை விடலை. நீங்க பல வருஷங்களுக்கு முன்பாக, பல மாதங்களுக்கு முன்பாக சில காரியங்களில் புண்பட்டுருக்கீங்க. அப்படியே அவங்கள குறித்து ஒரு மனசுல அப்படி கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது. பனிஷிங் பை த சேம் மெஷர். அது அவங்களை அதே அளவுக்கு அவங்களுக்கு திரும்ப தண்டனையோ திரும்ப கொடுப்பது என்னுடைய மரியாதையை, என்னுடைய அந்தஸ்தை மற்ற ஜனங்களுக்கு முன்பாக திரும்ப மீட்டு கொடுக்கலாம். ஆனால் அவனை நான் என்னுடைய இருதயத்திலிருந்து மன்னிக்கும் போது, தேவனோடு எனக்கு இருக்கிற உறவை, தேவனோடு எனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ், அந்தஸ்தை மீட்டு கொடுக்கிறது, சரியாக வைக்கிறது. எது வேணும் யோசிச்சுக்கோ. மனிதர் முன்பாக எனக்கு மரியாதை வேணுமா, தேவனுக்கு முன்பாக எனக்கு மரியாதை வேணுமா? நான் எனக்கு விரோதம் செய்தவனை நான் அதே அளவுக்கு தண்டனை செய்யும் போது, என்னுடைய மனசுல இருக்கிறது, அவனும் தன்னுடைய தவறுக்காக இந்த கிரயத்தை செலுத்த வேண்டும். நான் இவனை இருதயத்திலிருந்து மன்னிக்கும் போது நான் யோசிப்பது, இயேசு கிறிஸ்து என்னுடைய தவறுகளுக்காக அவர் கிரயத்தை செலுத்தினார். ஹல்லேலூயா! எவ்வளவு வித்தியாசமான யோசனை பாருங்க தேவனுடைய ராஜ்யத்தில். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் சொல்லும் போது இதுதான் எல்லாரும் செய்வார்கள் உலகத்துல. ஆனால் இருதயத்திலிருந்து மன்னிக்கும் போது இதுதான் கர்த்தர் நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆமென். வித்தியாசம் தெரியுதா? ரொம்ப அழகா வித்தியாசம் தெரியும். இந்த பக்கம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லும் போது என்னுடைய ஈகோ, எனக்குள்ள இருக்கிற பெருமை, அந்த கௌரவம், இவைகள் எல்லாம் ஒரு சில நேரத்துக்கு, ஒரு சில நாட்களோ ஒரு சில மணி நேரங்களோ கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஆனால் நான் இருதயத்திலிருந்து மன்னிக்கும் போது கிருபை என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா! உங்களுக்கு பெருமை வேணுமா, கிருபை வேணுமா? இன்னொரு காரியம் நான் யோசிச்சேன். நான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு செய்யும் போது, அவன் ஜெயிலில் போட்டாச்சு, அவனை ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு, வாட் எவர் நீங்க சொல்றதெல்லாம், அந்த தண்டனை வாங்கி அவன் முடிந்த பிறகு அவன் திருந்துவான் என்பதற்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்கு?
நான் அதை போய் பார்த்தேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தேன். நிறைய இடத்துல இதை வைக்கிறது இல்லை. அமெரிக்காவில் வச்சுருக்காங்க. அங்கே அந்த நாடு பூரா பார்த்தீங்கன்னா, ஜெயிலிருந்து விடுதலை செஞ்ச பிறகு ஒரு 50-60% வெளியே வந்தவங்க 3 வருஷத்துக்குள்ள திரும்ப ஜெயிலுக்கு போய் 60-70% 5 வருஷத்துல திரும்ப ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அப்படின்னா அங்க ஜெயிலில் போட்டவங்க மாறல. அட்லீஸ்ட் 60-70% ஜனங்க மாறல. ஆனால் இந்த பக்கம் நான் ஒருவனை மன்னிக்கும் போது அது ஏன்னு கொஞ்ச நேரத்தில் யோசிக்க போறோம். அங்க கிருபை, தேவனுடைய கிருபை என் மூலமாக அவனுக்கு போகும்போது சவுல் பவுலாக மாறினால் எப்படி இருக்கும்? நான் எப்படி இருந்தேன் ஒரு நாள்ல, என்னை எப்படி மாத்தினார் மன்னிப்பதன் மூலமாக? யோசிச்சு பாருங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுனுடைய கவனம் யார் மேல? குற்றம் செய்தவன் மேலையா, ஏன் மேலையா, சமுதாயத்து மேலையா? யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிங்க. இங்க நான் ஒருவனை மனதார மன்னிக்கும் போது யார் மேல நான் கவனம் வச்சிருக்கேன்? இயேசு கிறிஸ்து முதலாவதாக, 2வதாக அந்த மனுஷன், 3வதாக நான். ஆமென். புரியுதா? இதுதான் கிறிஸ்துவை போல இருப்பதற்கு அவர் தேவராஜ்யத்தின் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுனுடைய விளைவு ஒரு வேளை உலக பிரமாணத்தில் மேக்சிமம் சில காரியம் கிடைக்கலாம். ஆனால் மனதார மன்னிக்கும் போது எனக்கு வருகிற விளைவு இங்கேயும் நித்தியத்திலும் எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனை ஆவியானவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படி இருந்தாலும் கூட நம்மை சில பேர் உபத்திரவப்படுத்தும் போது, பொய் குற்றச்சாட்டு செய்யும் போது, வன்முறைகளை நமக்கு எதிராக செய்யும் போது அதற்கு விட்டு கொடுக்கவும் அவர்களை இருதயத்திலிருந்து மன்னிப்பதற்கும் ஏன் நமக்கு கடினமாயிருக்கிறது? இது பிரசங்கம் பண்ணுவதற்காக, பைபிள் ஸ்டடிக்காக அல்ல. இது நம்ம ஒவ்வொருடைய இருதயத்திலும் நாம் இதை சார்ட் அவுட் பண்ணணும். உள்ளுக்குள்ள இந்த காரியத்தை நம்ம நிச்சயமாக இதை நான் உண்மையிலே விசுவாசிக்கிறேன். நம்ம பல பேர் வியாதிகளிலும் உபத்திரவங்களிலும் பிரச்சனைகளுக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். குடும்ப காரியங்களில் போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் கிருபை பிரவாகமாக வெள்ளமாக ஓடவில்லை. பல பேருக்கு காரணம் இந்த கௌரவம், இந்த கசப்பு, ஒரு பெரிய ஈகோ இப்படி பிடித்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தை பிடித்து கொண்டு, கடந்த காலத்தின் கசப்புகளை, குற்றங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்புவது என்பது புதிய ஏற்பாட்டில் முக்கியமான ஒரு காரியம். நம்ம நினைக்கலாம், ஒரு ஆள் மனம் திரும்பலைன்னா நான் மன்னிக்க தேவையில்லை என்று. ஏன் ஒருவன் என்னை திரும்ப திரும்ப என்னை தாக்கி கொண்டிருக்கும் போது, திரும்ப திரும்ப எனக்கு துன்பம் செலுத்தி கொண்டிருக்கும் போது, அவன் சாரின்னு சொல்லாத போது கூட நான் அவனை எதற்காக மன்னிக்க வேண்டும் என்று நீங்க யோசிக்கலாம், நான் யோசிக்கலாம். ஒருவன் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டால் மாத்திரம் நான் மன்னிப்பது என்பது, அவன் மனம் திரும்பினால் மாத்திரம் அவனை மன்னிப்பது என்பது, அதுவும் மன்னிப்பு தான். அது ஒரு விதமான மன்னிப்பு. ஆனால் உண்மையான பூரணமான மன்னிப்பு என்பது, இந்த அடுத்த மனிதன் என்னை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கக்கூடாது அப்படின்னா, அவன் என்னை கையில் எடுத்து அடிக்கிறதுனால இல்லை, அதுக்காக நம்ம மன்னிக்கிறது இல்லை. இந்த உண்மையான மன்னிப்பு என்பது எனக்குள்ள இருக்கிற கசப்புகளும் எனக்குள்ள இருக்கிற குரோதங்களையும் நான் வைத்து கொண்டிருக்கிறேன். இவன் எனக்கு செஞ்சிட்டான், அது நான் வச்சுக்கலாம், கடுப்பா இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த உண்மையான மன்னிப்பு என்பது என்ன தெரியுமா பிரதர்? அதோட அடித்தளமான காரியம் பதில் செய்வதும் பழி வாங்குவதும் என் பிசினஸ் கிடையாது. நான் உண்மையிலேயே தேவனை விசுவாசித்தால், தேவன் இதில் இடைப்பட வேண்டும் என்பதற்காக நான் அவனை மன்னிக்க வேண்டும். என் கையில இப்படி குத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரா? நீ ஒரு நாக்கை எடுத்து அவனை தாக்கிட்ட திரும்பி, தேவனுக்கு வேலை இல்லைங்க. ட்ரூ ஃபர்கிவ்னஸ் ரெக்வயர்ஸ் டிவைன் இன்டர்வென்ஷன். உண்மையான மன்னிப்பு என்பது தெய்வீக இடைப்பாடு தேவையாங்க இருக்குது. ஆமென். நீங்க பாருங்க, நான் நினைக்கிறேன், இப்ப நான் மன்னிச்சுக்கிட்டே இருந்தா திரும்ப திரும்ப அவன் தப்பு செஞ்சுக்கிட்டு இருப்பானான்னு சொல்லி. அப்படி சில பேர் நினைக்கிறோம். இவங்கிட்ட இந்த நேரத்துல செட் பண்ணலன்னா, இவங்களை கொஞ்சம் விட்டா ஒரு 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 அடி விட்டா ஒரு மைலுக்கு போவான், இப்படிலாம் சொல்லுவான் நம்ம தமிழ்ல எல்லாம். முளையிலேயே கிள்ளிடணும் பிரதர், ஆளை செட் பண்ணிடணும். அப்ப நான் நினைக்கிறேன், இவனை மன்னிக்கும் போது அவன் திரும்ப திரும்ப இன்னும் அதிகமா, இன்னும் திரும்பி திரும்பி இதே காரியத்தை எனக்கு எதிராக செய்வான் என்று நான் யோசித்தால், அப்படி யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படி நிறைய பேர் இருக்கீங்க, நான் தெரியுது. அப்ப உங்க பாவத்துக்காக நீங்க தேவன்கிட்ட போகும்போது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க மற்றவங்க நான் அவங்கள மன்னிச்சா அவன் எனக்கு எகிரிடுவான், இது பண்ணிடுவான்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட போய் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்குறீங்களே, அப்ப உங்களுக்குள்ள ஒன்று, நீங்க டபுள் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் தேவன்கிட்ட, அவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட். நீங்க தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது உள்ளுக்குள்ள நினைக்கிறீங்க, ஐயா திரும்ப அந்த பாவத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்க மன்னிச்சிருங்க. இல்லாட்டி சில பேர் ஒரு சில
பாவத்திலே தடுமாறி திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு நமக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா நம்மளை போல தான் தேவன் நினைக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டுமே தப்பு. டபுள் ஸ்டாண்டர்டோட நான் ஒரு ஸ்டாண்டர்டோ உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். ஒருத்தன் ஒரு ஒரு ஊழியக்காரனுக்கு அவன் எஜமான் மன்னிப்பான். ஆனால் அவன் போய் அவனுக்கு கீழே இருக்கவன்கிட்ட சின்ன கடனை வாங்கினவன அவனை போய் ஜெயிலில் போடுவான். அப்படி இருக்கிறதையும் இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார். அது மாய்மாலம். அது அடுத்தது நம்ம திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறோம், ஆண்டவர் மன்னிக்க மாட்டார்னு யோசிக்கிறதும் தப்பு. இது எல்லாம் ஏன் வருதுன்னா, நீங்கள் எப்படி மற்றவங்களை அவங்க உங்களுக்கு செய்கிற காரியத்தை உண்மையாகவே செய்கிறாங்க வச்சுக்கோங்க. பல பேர் நம்ம இமேஜின் பண்ணுறோம். பல பேர் தலையில் ஓடுது. இவர் நம்மளை பற்றி பேசுகிறாரு, எவனா சொல்கிறான். இது 70-80% உண்மையான இது கிடையாது. சபையிலையும் சரி, நிறைய பேர் இமேஜினேஷனில் நமக்கு விரோதிகள் இருக்குன்னு நினைக்கிறான். அது சாத்தாங்கிட்டேருந்து டைரெக்டாக வருது. சாத்தான் சகோதரர்களை குற்றப்படுத்துகிறான். உங்களுக்கு விரோதமாக இன்னொரு சகோதரனை பற்றி சாத்தான் அவங்க காதில் சொல்லிட்டு இருப்பான். என்னை பற்றி கூட உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கலாம். நான் நினைக்காத காரியத்தை கூட நான் செஞ்சதா சொல்லலாம். அது சாத்தானுடைய வேலை. ஆனால் அப்படியே ஒரு ஆள் செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு விசுவாசியோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உண்மையிலேயே செஞ்சிட்டார் உங்களுக்கு விரோதமாக, என்ன செய்யறது? இப்படி நான் டபுள் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா அதுவும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. சகோதர சகோதரியை கேளுங்க. தேவன் உங்களை மன்னிக்கும் போது அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து அப்படிப்பட்ட தவறை திரும்ப செய்யாதபடிக்கு அந்த சோதனை வரும்போது அதை மேற்கொள்ள உங்களுக்கு வல்லமையும் திறமையும் கொடுக்கிறார். மன்னிப்போடு அவர் எபிலிட்டியும் கொடுக்கிறார். ஆமேன். அதே தேவன் தான் உங்களுக்குள்ளும் மற்றவர்களை மன்னிக்கும்படியாக உங்களை உந்தி தள்ளுகிறது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அவர் உங்களுக்கு அந்த அந்த மன்னிக்கிற சக்தியை கொடுக்கும்போது, நீங்க மற்றவர்களை மன்னிக்கும் போது அதே ஆவியின் வல்லமை அவங்களுக்கும் போகும். அவங்க திரும்ப அதே காரியத்தை உங்களுக்கு விரோதமாக செய்யாதபடிக்கு அதே கிருபை அவர்களுக்கும் உங்கள் வழியாக போகும். ஆமேன். நம்ம நல்லா தெரிஞ்சுக்குவோம். வேதம் சொல்லிக் கொடுப்பது, இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிற இந்த காரியத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் மிக மிக தெளிவாக இருக்குது. இந்த இந்த வசனத்தோட முடிக்கிறேன். இதுக்கு பேர் கோல்டன் ரூல்னு சொல்லுவாங்க. மத்தேயு 7 இந்த போதனையெல்லாம் 5-6 மத்தேயு 5-6-7 சொல்லிட்டு அந்த இடத்துல இப்படி ஒன்று சொல்றார். மத்தேயு 7:12 இந்த வசனத்தின்படி இதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் பல விதத்தில் நமக்கு இதை பல கோணங்களிலேயே அவர் வாழ்க்கையில செய்தார். அவர் செய்யாததை நமக்கு சொல்லிக் கொடுக்கல. அவர் வெற்றி பெறாததை நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஒருவேளை நான் சொல்லிக் கொடுக்கறது ஒரு பூரணமான காரியமா இல்லாமல் இருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்த பிறகு சொன்னது. ஏன் நம்மாலே ஒருவர் நமக்கு விரோதமாக, நான் உங்க பேர்ல தப்பே, உங்க பக்கம் எந்த தப்பும் இல்லை, யூ ஆர் ஓகே, பர்ஃபெக்ட் கிடையாது, உங்களை குறித்த குற்றம் இல்லை, ஆனாலும் உங்களை குற்றப்படுத்துகிறதோ உங்களுக்கு எதிராக சில காரியங்களை பேசுவது செஞ்சிட்டாங்க. அதை ஏன் எளிதாக என்னால் உங்களால் மன்னிக்க முடியல? யாரெல்லாம் அப்படி இருந்திருப்பீங்க? நிச்சயமா எல்லாருமே, இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி இருந்திருப்போம் நிச்சயமா. இது ஒரு சாதாரணமான பிரச்சனையாக இருக்கிறனால தான் ஆண்டவர் அதிகமாக இதை சொல்லி கொடுக்குறாரு. ஸோ தெர் இஸ் நோபடி பர்ஃபெக்ட் ஹியர். ஆனால் இதில் ஏன் இந்த இந்த காரியத்தில், குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் கம்யூனியன் கூட எடுக்கிறாங்க, ஆனால் ஊழியக்காரங்க கூட சண்டை போட்டுக்கிறாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்கன்னு நினைக்கிறவங்க கூட இந்த காரியத்தில் தவறி விடுகிறாங்க, சாதாரணமாக சர்ச்சில் இருக்கவங்க தவறுறாங்க, எல்லா லெவல்லையும் இருக்குது இந்த பிரச்சனை. நான் இங்கே உங்களை குறித்து யோசிங்க. வேர் இஸ் த ப்ராப்ளம்? ஏன் இந்த மன்னிப்பது என்பது ஏன் கஷ்டமாக இருக்குது? இந்த கசப்புலேருந்து வெளியே வருவது ஏன் முடியல? இதை யோசித்து நம்ம மனம் திரும்பணும். ஆண்டவர் நம்ம இதயத்தை மாற்றணும். ஆமென்.